கிருஷ்ணலீலா பாகம் 2 ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம். தன் கர்ப்பத்தில் பிறந்த அந்த 6 குழந்தைகளும் பிறக்க பிறக்க தேவகியின் கண் முன்னே ஜெயில் சுவற்றில் ஓங்கி அறைந்து கம்சனால் கொல்லப்பட்ட அந்த கொடூரமான காட்சி தேவகியின் மனதை விட்டு அகலவே இல்லை. அந்த இரத்தக்கரையை பார்த்து பார்த்து அவளது இரத்தமெல்லாம் கொதித்தது. தேவகியின் நிலை இவ்வாறு இருக்கையில் வைகுண்டத்தில் ஸ்ரீ வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் யோகமாயையை அழைத்து, தேவி, மதுராபுரியில் கம்சனின் கொடூரமான கொடுமையை ரிஷிகளும் சாதுக்களும் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கிறார்கள். யாக யஜ்ஞங்கள் பூமியில் நடைபெறவில்லை. தேவர்கள் அவிர்வாகமின்றி அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதற்கிடையில் வசுதேவர் கம்சனுக்கு பயந்து ரோகிணியை நந்தகோபனுடைய அரண்மனையில் கோகுலத்தில் கம்சன் அறியாமல் மறைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது கம்சனின் சிறையில் வாடும் தேவகி கருவுற்றிருக்கிறார். அது ஆதிசேஷனின் அம்சம். ஆகையால் நீர் அந்த கர்ப்பத்தை மாற்றி ரோகிணியின் கர்ப்பத்தில் சேர்த்துவிட்டு நீர் நந்தகோபனின் மனைவி யசோதையின் கர்ப்பத்தில் ஒரு பெண் மகவாக இருக்க வேண்டும். இந்நிலையில் நான் தேவகியின் கர்ப்பத்தில் 8வதாக அவதரிக்கிறேன். ஆனால் நாம் இருவரும் ஒரே சமயத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி, மேலும் தேவி, நான் சொன்ன பணிகளை முடித்த பின் சகல மனோ அபீஷ்டத்தை கொடுப்பதற்கு காரணமாக உன்னை மக்கள் மனமகிழ்ச்சியுடன் போற்றி பூஜிப்பார்கள். பகவானுடைய அன்பு கட்டளைகளை ஏற்று யோகமாயா சக்தி தேவகியின் கர்ப்பத்தில் வளர்ந்த கருவை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றினாள். இந்த இடத்தில் இந்த விஞ்ஞான உலகில் இவ்வாறெல்லாம் புராணங்கள் சொன்னால் என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது என்று நம்ப மறுக்கும் மனம் படைத்தவர்களுக்கு ஒரு சிறு விளக்கம் கூற நினைக்கிறேன். நவீன மருத்துவர்கள் கருத்துப்படி எம்பரியோ டிரான்ஸ்பர் மூலம் இது சாத்தியம் என்கிறார்கள். அதாவது ஒரு பெண் கருத்தரித்து பின் 3வது அல்லது 5வது நாள் எம்பரியோ டிரான்ஸ்பர் மூலம் ஒரு பெண்ணின் கர்ப்பத்தை மற்றொரு பெண்ணுக்கு மாற்ற சாத்தியம் என்று நவீன சயின்ஸ் ஒப்புக்கொள்கிறது. இத்தகைய ஒன்றை 5000 ஆண்டுகளுக்கும் மேலாகவே இருக்கும் நம் புராணமும் இதிகாசங்களும் பேசுகின்றன. பழங்காலத்து ரிஷிகளும் முனிவர்களும் மாமேதைகள். நவீன காலத்து கண்டுபிடிப்புக்கு உதவியாக எவ்வளவோ சாதனங்கள் கருவிகள் இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது என்ன சாதனங்களும் கருவிகளும் இருந்தது? இருப்பதை வைத்துக்கொண்டு சாதனைகள் செய்வதுதான் தி கிரேட்னஸ். சரி, கதைக்குள் போவோம். தேவகியின் கர்ப்பத்தை ரோகிணியிடம் மாற்றியவுடன் யோகமாயா யசோதையின் கர்ப்பத்தில் புகுந்து வளர்ந்து வந்தாள். இது இப்படி இருக்க, தேவகியின் 7வது குழந்தை கர்ப்பம் கலைந்தது என்ற செய்தி ஊரில் பரவியது. அவ்வூர் மக்கள் எல்லோரும் கம்சனை நிந்தனை செய்தும் வசைமாறி பேசியும், பாவம் தேவகி, அவள் கண்ணெதிரிலேயே பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றொழித்தான் மகாபாவி. அந்த அதிர்ச்சியிலும் துக்கமும் தான் காரணம் என்று எல்லோரும் கம்சனை சாபமும் வசைமொழிகளாலும் அவனை நிந்தித்தனர். சிறிது காலத்திற்கெல்லாம் தேவகி மறுபடியும் கர்ப்பவதியானாள். இதை அறிந்த கம்சன் தலையில் பேரிடி விழுந்தது போல் உணர்ந்தான். அவனால் ஆசனத்தில் அமர இயலவில்லை. எழுந்து நின்றான். கொஞ்சம் அங்கும் இங்கும் அலைந்தான். இப்படியே இருந்தவன் தேவகி வசுதேவரை அடைத்திருந்த சிறைக்கு ஓடி வந்தான். தேவகியை கண்ணுற்று பார்த்த அவனுக்கு பெரும் குழப்பம் உண்டாயிற்று. அவளின் அழகிய தோற்றம் வனப்பும் கம்சனை அசர வைத்தது. இதென்ன, எப்பொழுதும் இல்லாமல் இவள் இவ்வளவு அழகாக இருக்கிறாள்? இது என்னவோ எனக்கு சகுனத்தடையாக இருக்கிறது என்று அங்குலாய்த்துக் கொண்டு பின்னர் சிந்திக்க தொடங்கினான். தேவகி இவ்வளவு அழகு அல்ல. பின் எவ்வாறு இத்தகைய தேஜஸ் சௌந்தர்யம் எல்லாம் வந்தது? ஒருவேளை
நாரதர் சொன்னது போல என்னுடைய எதிரி நாராயணன் இவன் வயிற்றில் வளருகிறானா? தேவகியின் முகத்தில் என்ன மாதிரி காந்தி ஒளி வீசுகிறது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தார். சரி, அவன் சிந்திக்கட்டும், நாமும் சிந்திப்போம். பகவான் பரபிரம்மஸ்வரூபம். அந்த நிலையில் சிந்திக்கும் பொழுது பகவான் பிறப்பதில்லை. ஏனென்றால் பரபிரம்மம் அவரே பகவத்கீதையில் அஜோ அபி சன்னவ்யயாத்மா பூதானாமேஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. இதன் பொருள், பிறப்பற்றவனாகவும் மாறுபாடு இல்லாதவனாகவும் உண்டானவைகளுக்கெல்லாம் ஈசனாகவும் இருந்தாலும் கூட என்னுடைய பிரகிருதியை வசமாக்கிக் கொண்டு என் மாயையால் நான் பிறக்கிறேன். இது பகவான் தன் அருள் வாக்கினாலேயே சொல்லி இருக்கிறார். ஆகையால் உண்மையில் அவர் மானிட தாய் தந்தையிடம் பிறப்பதில்லை. சங்கு சக்கர கதா அபய அஸ்தத்தோடு அவதரித்தார். துஷ்ட சம்ஹாரம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்ய ஸ்ரீ பகவான் அவதரித்தார். அவர் பிறப்பது போல் மாயையால் காட்சி தருகிறார். பகவத்கீதை ஸ்லோகம் 4:7 யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரதா அவ்யுக்தான் மதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். இதன் பொருள், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் படைத்துக் கொள்கிறேன் என்கிறார். மேலும் ஜன்ம கர்ம சமே திவ்யமேவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, என்னுடைய புனிதமான பிறப்பையும் செயல்களையும் யார் உண்மையில் இவ்விதம் அறிகிறாரோ அவர் இவ்வுடலை விட்ட பின் மறுபடியும் பிறவியை அடைய மாட்டார், என்னையே வந்தடைவார் என்கிறார். அதுபோல் பகவானின் பிறப்புகள் லீலைகளை பற்றி பார்ப்போம். துஷ்டசம்ஹாரம் சிஷ்ட பரிபாலனம் செய்ய யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் என்பது போல் இந்த கம்சன் அவன் கூட்டங்கள் எல்லாம் எத்தனை ரிஷிகளையும் பக்தர்களையும் அழித்து ஆனந்த களியாட்டம் ஆடியிருக்கிறான். அவனை தட்டிட்டு கேட்ட உக்ரசேனனையும் சிறையில் அடைத்து அக்கிரமமாக ஆட்சிக்கு வந்தவன். யார் அந்த உக்ரசேனர்? அவரின் தந்தை. ஒருவன் பல பிறவிகளில் தீங்குகள் விளைவித்து அவனது தண்டனை காலம் நெருங்கும் போது தீய கர்மங்கள் நிறைய செய்து பெரும் தண்டனையை பகவானிடம் பெற்றுக்கொள்வார்கள். அதே போல்தான் தேவகியையும் வசுதேவரையும் அக்கிரமமாக சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாம் அவர்கள் கண் முன்னாலேயே கொன்று 7வது கர்ப்பம் கலைந்ததை எண்ணி சந்தோஷம் அடையும் தருணத்தில் இந்த பெரும் அதிர்ச்சி அவனை சூழ்ந்து மேலும் துன்பமடைந்தான். இன்னும் ஒரு படி மேலாக தேவகியை பார்த்து பெரும் அதிர்ச்சி உண்டாயிற்று. தேவகி எவ்வளவு அழகாயிருந்தால் என்ன, அந்த எதிரி பிறக்க வேண்டும், அப்பொழுதே அவனின் முடிவை காண்பார் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். தேவர்களும் ரிஷிகளும் லோகத்திற்கு நன்மை உண்டாகட்டும் சதாஸ்து என்று நாராயணன் மனனம் செய்தார்கள். அந்த பரமாத்மாவின் அவதரிப்பதை காண தேவர்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கூடி நாராயண ஸ்மரணையுடன் ஆவலாக மேகம் சூழ்ந்தது போல் அந்த தருணத்தை காண ஆவலோடு இருந்தார்கள். கோகுலத்திலும் மதுராபுரியிலும் இனம் காணாத சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். பூலோகத்தில் மானிடர்கள் தபசுகள் செய்து எல்லோரும் பிறக்கப் போகும் மதுசூதனனை துதித்து கொண்டாடினார்கள். அந்த சந்தர்ப்பம் வந்தது. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி,
நள்ளிரவு வேளையில் பூர்ணச்சந்திர பிரகாசத்துடன், கருணை பொங்கும் கண்களுடன், 4 கரங்களுடன், 3 கரங்களில் சங்கு சக்கர கதை ஏந்தி, அபயஹஸ்தம் பீதாம்பரம் தரித்து, மகர குண்டலங்களுடன், கௌஸ்துப மணிஹாரங்கள், முத்தான ஹாரங்கள், ரத்ன மாலைகள் மார்பில் தவள பரமாத்மா தேவகி வசுதேவரின் 8வது பிள்ளையாக அவதரித்தார். தேவர்களும் ரிஷிகளும் யக்ஷர் கந்தர்வர்களும் பிரம்ம ருத்ரர்களும் எல்லோரும் ஜெய ஜெயா கோஷ்டமிட்டார்கள். கோட்டி சூரிய பிரகாசமான அவருடைய திருமேனியே ஜெகஜோதியாய் இருந்தது. பரமனை கண்ட தேவகி வசுதேவர் கண்களில் நீர் பொங்க அவரை ஸ்தோத்திரங்களுடன் பாடினார்கள். சதுர்புஜே சங்க சக்கர கதா சரோஜஹஸ்தே கமலாட்ச காருண்ய ரூபே கருணாரச சாகரே சச்சிதானந்த ஸ்வரூபே ஞான ரூபே அஷ்டாட்சர ஸ்வயம் பிரகாசே ஆனந்த நிலையே பரம பவித்ரம் பீதாம்பரதரம் மந்தகாசம் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலகே பய நிவாரண பாக்யஸ்வரூபம் சஜ்ஜன சாது பூஜித சத்ரு சம்ஹாரே ஹே மாதவா பன்னக சயனா பரம கிருபாகர பரம புருஷா ஹரே ஜெகநாதா ஹே ஜெகத் பிரபு ஜெகன்னிவாசா பாஹி மாம் பாஹி மாம் பாஹி மாம் சரணம் 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 பிரபோ. ஸ்தோத்திரங்கள் முடிந்தவுடன், லோகநாயகா, லோகத்திற்கே பிதாவான தாங்கள் இப்பொழுது எங்களுக்கு மகனாக அவதரித்திருக்கிறீர்கள். அது எங்களுடைய பாக்கியம். துன்பங்களை போக்கவே என்று மனமாற உணர்கிறேன். இப்பொழுது என்னுடைய பயம் எல்லாம் குழந்தை எப்பொழுது பிறக்கப் போகிறது, அதை எப்பொழுது கொல்லப் போகிறோம் என்று காத்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்தவுடன் அவன் ஓடி வந்து விடுவான் என்று தழுதழுக்க கண்களில் கண்ணீருடன் சொன்னார்கள். அதற்கு பகவான், வாசுதேவரே, கவலைப்பட வேண்டாம், உங்கள் துன்பம் தொலையப் போகிறது. நீங்கள் இருவரும் ஸ்வயம்பு மன்வந்திரத்தில் பிரஸ்னி என்ற பெயருடன் தம்பதிகளாக இருந்தீர்கள். அப்பொழுது 12,000 தேவ வருஷம் வெறும் காற்றையும் சரகுகளையும் உணவாக கொண்டு என்னை குறித்து தவம் இருந்தீர்கள். உங்களுக்கு பிரத்யட்சமாகி வேண்டும் வரம் என்ன என்று கேட்டதற்கு, நீங்கள் மோட்சத்தை கோராமல் நானே உங்களுக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று கோரினீர்கள். நானும் உங்களது பிரார்த்தனையை ஏற்று பிரஸ்னி கர்ப்பன் என்ற பெயர் பெற்று உங்கள் மகனாக அவதரித்தேன். பிறகு சென்ற ஜென்மத்தில் நீங்கள் காஷ்யப்பரும் அதிதி தம்பதியாக இருந்தபோது அப்பொழுதும் மோட்சம் கேட்காமல் என்னையே மகனாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தீர்கள். அப்பொழுது உங்களின் பிரார்த்தனையை ஏற்று வாமனனாக உங்களுக்கு பிள்ளையாக அவதரித்தேன். இந்த ஜன்மத்தில் வசுதேவ தேவகியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பூர்வ ஜன்ம ஞாபகத்தை உண்டாக்கவே அதே ரூபத்துடன் தோன்றியுள்ளேன். இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள். என்னை இங்கு வைத்துக் கொள்ள வேண்டாம். கோகுலத்தில் யசோதையிடம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. என்னை அங்கு விட்டுவிட்டு யசோதையின் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அதுவரை உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது என்று சொல்லிவிட்டு பகவான் தன்னுடைய திவ்ய ரூபத்தை மறைத்து அப்பொழுதுதான் பிறந்த சிசு போல் ஆனார். தேவகி வசுதேவரின் விலங்குகள் அவிழ்க்கப்பட்டன. தேவகி குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டு மார்போடு அணைத்து கொண்டாள். முகத்தோடு முகம் சேர்த்து வைத்து உச்சி முகுந்து ஆனந்த கண்ணீர் விட்டாள். பிறகு அவளுக்கு கம்சனின் பயம் பற்றி கொண்டது. குழந்தையை மறுபடியும் உச்சி முகர்ந்து எப்படியும் அந்த கொடும்பாவி கண்களில் படாமல் பிழைத்திரு சிரஞ்சீவியாக
வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் குழந்தையை வசுதேவரிடம் கொடுத்து யார் கண்ணிலும் படாமல் பத்திரமாக கோகுலத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார். தாய் பாசத்தால் மனது பரிதவித்தது. வசுதேவர் கையில் வாங்கிக் கொண்ட மாத்திரத்தில் ஜெயில் கதவுகள் திறந்தது. ஜெயில் காவலர்கள் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். அந்த மதுராபுரி நகரமே நிசப்தமாக இருள் கவ்வி கிடந்தது. ஜன நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. வருண பகவான் சந்தோஷம் பொங்க பூமாரி பெய்வது போல் மெதுவாக சாரல் மழையாக பெய்தது. வசுதேவரும் குழந்தையும் நனையாமல் இருக்க ஆதிசேஷர் குடை போல் பின்னாலேயே தொடர்ந்தார். ஒரு வழியாக யமுனை பக்கம் வந்தார். யமுனையில் வெள்ளம் கரை புரண்டோடியது. வசுதேவர் என்ன செய்ய போகிறோமோ, குழந்தையை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டுமே என்று நினைத்து யமுனையில் காலை வைத்தார். யமுனைக்கு சந்தோஷம் பொங்கி பொங்கி பகவானின் பாதங்களை வணங்குவது போல் நனைத்துவிட்டு அவர் நடந்து செல்ல அழகாக வழிவிட்டது. இருபுறமும் பொங்கி நடுவில் தரை தென்பட்டது. இடி முழக்கங்கள் மத்தளம் வாசிப்பது போல் இருந்தது. வாயு பகவான் அவருடைய வணக்கத்தை பகவானின் பாதங்களை தொட்டு வருடி சென்றார். பிரகிருதியான பூமி வாசுதேவர் நடந்து செல்ல மலர்மேல் நடப்பது போல் கரடுமுருடம் இல்லாமல் பூ போன்று ஆயிற்று. தேவாதி தேவர்கள், பிரம்மன், ருத்ரர்கள், மருத்தேவர்கள் எல்லோரும் பகவானை பின்தொடர்ந்து அரூபமாக வந்தார்கள். எந்தவித தடையும் இல்லாமல் கோகுலம் போய் சேர்ந்தார். நந்தகோபன் வீட்டு கதவு திறந்திருந்தது. கோகுலத்தில் உள்ள மக்கள் மாயையினால் யோக நித்ரையில் ஆழ்ந்திருந்தார்கள். யசோதையும் தனக்கு பிறந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று கூட அறியாமல் ஆழ்ந்த நித்ரையில் இருந்தாள். வசுதேவர் அவரின் அறைக்கு சென்று பகவானை அங்கு விட்டுவிட்டு யசோதையின் பெண் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்ததுமே யசோதையின் வீட்டு கதவு மூடிக்கொண்டது. பிறகு வசுதேவர் எந்த தடையும் இன்றி ஜெயிலுக்குள் திரும்பினார். அவர் உள்ளே நுழைந்ததும் ஜெயில் கதவுகள் மூடப்பட்டது, பூட்டுகள் போடப்பட்டன. வசுதேவருக்கும் தேவகிக்கும் சங்கிலிகள் இணைக்கப்பட்டது. குழந்தையை தேவகியின் கையில் கொடுத்ததும் வீர் என்று அழுதது. காவலர்கள் எழுந்தனர். அதில் ஒருவன் ஓட்டமாக ஓடி கம்சனிடம் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னான். உடனே அவன், எதிரி பிறந்து விட்டானா, இதோ வருகிறேன் என்று ஜெயிலுக்கு ஓடி வந்தான். அப்பொழுது தேவகி அந்த குழந்தையை மடியில் வைத்திருந்தாள். அதை பார்த்ததும் கம்சன் குழந்தையை கொடு என்று கேட்டான். அவள் அந்த குழந்தையை மார்போடு இறுக அணைத்துக் கொண்டாள். அதை கண்டதும் கம்சன் கோபத்துடன் வலுக்கட்டாயமாக இழுத்தான். அப்பொழுதுதான் தேவகி மனம் கலங்க, அண்ணா, உனக்கு இரக்கமே இல்லையா? நான் பெற்ற 6 பிள்ளைகளையும் உன்னிடம் இழந்தேன். 7வது கர்ப்பம் நிற்கவில்லை. இது பெண் குழந்தை. இது என்ன செய்ய போகிறது? இதை விட்டு விடு என்று கெஞ்சினாள். இதோ பார் தேவகே, ஆணோ பெண்ணோ 8வது பிரசவம் எனக்கு ஒவ்வாது என்று வெடுக்கென்று அவளின் கையில் இருந்து பிடுங்கி அதன் கால்களை பிடித்து கொண்டு சுவற்றின் மேல் ஓங்கி அறைய போகும் பொழுது அந்த குழந்தை கையில் இருந்து நழுவி மேலே எழுந்து அஷ்டபுஜாங்கியாய் காட்சி அளித்து சொன்னாள், ஏ மூடனே, என்னை கொல்ல உன்னால் முடியுமா? மூடா, உன்னை கொல்ல ஒருவன் பிறந்து விட்டான். உனக்கு தெரியாமலே என் கால்களை பற்றி கொண்டாய். இது இருக்கும் நாளையாவது நல்லது செய் என்று சொல்லிவிட்டு மறைந்தது. கம்சன் அந்த தேவியை கண்டதும் பிரமித்து நின்றான். யோசித்தான், இனிமேல் இவர்களை விலங்கிட்டு வைத்திருப்பதில் அர்த்தமில்லை. கம்சன் அந்த தேவியை கண்டதும் பிரமித்து நின்றான். யோசித்தான், இனிமேல் இவர்களை விலங்கிட்டு
வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று அவர்களின் கை விலங்குகளை அவனே நீக்கி அந்த ஜெயில் காவலன் ஒருவனை அழைத்து கால் விலங்குகளை அகற்றி விடும்படி கட்டளையிட்டான். அதன்படி காவலன் விலங்குகளை அகற்றினான். அவர்கள் எழுந்தார்கள். உடனே கம்சன், தேவகி, என்னை மன்னித்து விடு, வசுதேவரே நீரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அவர்களின் 6 குழந்தைகளை அவர்கள் கண் முன்னாலேயே கொன்றுவிட்டு எல்லாம் ஆனவுடன் மன்னித்து விடு என்றால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்களை விடுவித்துவிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தினுடனேயே அரண்மனைக்கு திரும்பியவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனின் ஆத்ம நண்பர்களுடன் தேவி சொன்ன வார்த்தைகளை பற்றி ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான். இது இப்படி இருக்க, அங்கு கோகுலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வசுதேவர் குழந்தையை விட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்து சென்ற சில வினாடிகளுக்குள் யசோதா மயக்கம் தெளிந்து எழுந்து தனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஆவல் பொங்க பக்கத்தில் உள்ள குழந்தையை பார்த்தாள். அது ஆண் பிள்ளை. சந்தோஷத்திற்கு அளவேது. அந்த குழந்தையை 2 கைகளாலும் வாரி எடுத்து உச்சி முகுந்து மார்போடு அணைத்து கொண்டு ஆனந்தம் அடைந்தான். சந்தோஷம் தாழ முடியவில்லை. அந்த குழந்தையை யசோதா வாரி அணைத்ததும் கொஞ்சலாக சிணுங்கியது. அதை கேட்டதும் யசோதா, ஏ என் குலவிளக்கே, சின்ன கண்ணா, உன்னுடைய குஞ்சு வயிற்றில் பசி எடுக்கிறதா? சற்று பொறு, அம்மா வந்து விடுகிறேன் என்று பின்புறம் சென்று பல்விளக்கி நித்திய கடன்களை எல்லாம் செய்து முடித்து அந்த பழைய புடவையை மாற்றி நல்ல ஒரு சுத்தமான புடவையை உடுத்தி கொண்டு வரும் பொழுது பக்கத்தில் பிரசவம் பார்க்க வந்தவளையும் வெளியில் தூங்குபவர்களையும் எழுப்பினார். பிரசவம் பார்க்க வந்த தாதி குழந்தையை சுத்தம் செய்து கட்டிலில் கிடத்தியவளுக்கு என்னமோ தூக்கம் கண்களை இழுத்தது. எல்லா வேலைகளையும் இயந்திர கதியில் செய்துவிட்டு படுத்து உறங்கியவள் தான் யசோதை எழுப்பிய பிறகு எழுந்திருக்கிறார். எழுந்தவுடன், யசோதா, எங்கே உன் குழந்தையை கொடு, மனம் மகிழ பார்க்கிறேன் என்று குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு யசோதையிடம் சொன்னார். ஏனோ தெரியவில்லையடே யசோதா, உனக்கு பிரசவம் பார்த்தது எல்லாம் ஒரு கனவு போலவே தோன்றுகிறது. ரொம்ப பலகீனமாய் இருந்தேன். அப்படியும் பொருட்படுத்தாமல் ஏதோ கீ கொடுத்த பொம்மை மாதிரி எல்லாம் செய்தேன் என்றாள். இந்த பாட்டி பிரசவம் பார்த்தது யாரை? யோகமாயை. யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமகா என்ற யோகமாயை எவ்வாறு பிரக்ஞையோடு மனிதர்களுக்கு இருக்க முடியும்? எல்லோரும் செயலிழந்து மறுபிறவி எடுத்தது போல் எழுந்தார்கள். யசோதை வீட்டில் மட்டுமல்ல, அந்த கோகுலமே செயலற்று தூங்கி மறுபடியும் ஜென்மை எடுத்தது போல் எழுந்தது. விஷயம் அறிந்து ஒரே குதூகூலம். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தை பிறந்தது போல சொல்லி மாளாத சந்தோஷம். எல்லா கோபியர்களுக்கும் ஒரே கொண்டாட்டம், பாட்டு, ஆட்டம். ஒவ்வொருவராக வந்து குழந்தையை பார்க்க ஆரம்பித்தது. கூட்டம் கூட்டமாக கோகுலம் மக்களும் குழந்தைகளும் வந்து பார்த்த வண்ணம் இருந்தனர். கோபிகளும் உள்ளே சென்று குழந்தையை பார்த்துவிட்டு பேசிக்கொண்டனர். ஹேய், குழந்தை அழகா இருக்காண்டி, கண்களை உருட்டி உருட்டி பார்க்கிறது. ஆமாண்டி, அவன் கருப்பன், என்னையே முறைச்சு பார்க்கிற மாதிரி அழகா பார்க்கிறான். அவனை விட்டு வர மனமே இல்லடி. திரும்பி திரும்பி உள்ளே போய் பார்க்க ஆசையா இருக்கிறது. என் மனமெல்லாம் அவனிடமே இருக்கு. என்னமோ ஒரு ஈர்ப்பு. பார்த்ததும் பார்த்து கொண்டே இருக்கணும் போல் தோன்றுகிறது. சரிடி, நான் உள்ளே போய் ஒரு முறை குழந்தையை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போகிறேன் என்று ஒரு முறை எல்லோரும் உள்ளே போய் குழந்தையை பார்த்துவிட்டு அவனுடைய மோகன சிரிப்பை ரசித்து ஆனந்தத்துடன் வீட்டுக்கு சென்றார்கள். மறுநாள் நந்தகோபன்
வேத விற்பனர்களையும் கர்க மகரிஷியையும் அழைத்து தான தர்மங்கள், குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம், நாமகரணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக நடந்தது. கர்க மகரிஷியிடம் நாமகரணம் ஜாதகம் செய்யும்படி நந்தன் சொன்னார். அவர் குழந்தையை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு அதை ஒரு முறை பார்த்த மகரிஷி மனதில் ஸ்தோத்தரித்து வணங்கிவிட்டு அவனின் பிரதாபங்களையும் குணாதிசயங்களையும் பின்வருமாறு வர்ணித்துரைத்தார். உண்மை பொருளாகிய பரபிரம்மம் முழுமையான ஆனந்தமாகவும் ஒப்பற்ற ஞான பொக்கிஷமாகவும் இருக்கிறது. காலம், இடம் இவைகளை கடந்தது. ஆயிரக்கணக்கான உபனிஷதங்களால் விளக்கப்பட்டு பிரம்ம தத்துவமான எதை தரிசித்த உடனே பரம புருஷார்த்தத்தை அளிக்க வல்லதோ அதுவே பாலரூபமாய் இருக்கிறது. அரிதிலும் அரிய பொருள், வேதங்களாலும் போற்றப்பட்டது. இந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான திருமேனி போற்றப்பட வேண்டியது. மனதாலும் நினைவாலும் காண அரிதான பரம்பொருள் மக்களின் துயரை துடைக்க அவதரித்துள்ளது. பஞ்சபூத உடலில் உதித்திருந்தாலும் இந்திரியங்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவைகள் இதை எவ்விதத்தாலும் பாதிக்காது. இந்த வஸ்துவின் மதுர மொழிகளால் உதிக்கப் போகும் ஞானம் பிரம்மாண்டமானதாக இருக்கும். பிறப்பின்றி பிறந்திருக்கும் பரமபுருஷன் புருஷோத்தமன் என்று பலவாறாக புகழ்ந்து அவருக்கு நாமகரணம் செய்தார்கள். கர்கரிஷி மேலும் சொன்னார், தரிசு நிலத்தை உழுது பயிரிடுவதற்கு பெயர் கிருஷி. அதேபோல் இந்த பாலகன் பக்தியற்ற தரிசு நிலமான மனதை உழுது பக்தியை பயிர் செய்து காக்கப் போவதால் இந்த சிசுவுக்கு கிருஷ்ணா என்று பெயரை சூட்டுகிறேன் என்று எல்லோரும் கிருஷ்ணா என்று அழையுங்கள் என்று சொன்னதும் எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா 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 என்று அழைத்தார்கள். கீதம் இசைத்து வாத்திய கோஷங்களுடன் விழா அமோகமாக கொண்டாடினார்கள். ராரா சின்னண்ணா ராரா சின்னண்ணா ராரோரி சின்னவாட ராரா முத்துலாட ராரோரி பாலகிருஷ்ண ராரா கிருஷ்ண ராரா பாலகிருஷ்ண ராரா ராரா சின்னண்ணா ராரோரி சின்னவாட ராரா முத்துலாட ராரோரி பாலகிருஷ்ண ராரா சின்னண்ணா ராரோரி சின்னவாட ராரா முத்துலாட ராரோரி பாலகிருஷ்ண ராரா சின்ன ராரா బాలకృష్ణ రారా కింది చూపుల గిలిగించి ఆలమంద గొల్లతన మరిగించి కింది చూపుల గిలిగించి ఆలమంద గొల్లతల మరిగించి సంతటి వలబించి జబరాట్ల ఊర సింధవయ్యనటి వేడుక కాడారా సంతటి వలబించే జవరాల ఊర సింతవయ్యనటి వేడుక కాడారా చిన్నన్న రారోరి చిన్నవాడ రారా ముద్దులాడ రారోరి బాలకృష్ణ రారా కొదలు మాటలనే
కొనకుచ్చు భూమి సుధదులసి గులో సూరాడి కొదలు మాటలనే కొనకుచ్చు భూమి సుధదులసి గులో సూరాడి సిదుగు సేదలనే సెనగుచు ముద్దు పెదవి కవుల సూపిన జానకాడరా సిదుగు సేతలనే సెనకుచు ముద్దు పెదవి సవుల చూపిన జానకాడ రారా చిన్నన్న రారోరి చిన్నవాడ రారా ముద్దులాడ రారోరే బాలకృష్ణ రారా కలికితనముననే కరగించి కాచి సెలుల కాకిటనే సెలగి కలికితనములనే కరగించి కాచి సెలుల కాకిటనే సెలగి లలనామణి అయిన లకి మమ్మ కలసుక శ్రీ వెంకటనాథుడైన వాడారా లకి మమ్మ కలహసూర శ్రీ వెంకటనాథుడైన వాడారా చిన్నన్న రారోరి చిన్నవాడ రారా ముద్దులాడ రారోరే బాలకృష్ణ రారా சின்னராரா பாலகிருஷ்ணராரா. இத்துடன் இரண்டாவது பாகம் நிறைவு பெற்றது. இனி பூதகி வதத்தில் சந்திப்போம்.